சம்ஸ்கிருதத்துல பாருஷ்யம்னு பேர். அந்த பாருஷ்யத்துக்கு பதில் சொல்ல மாட்டாராம் ஸ்ரீராமன். உச்சியமானோபி பருஷம், பருஷமா பேசினா அங்க மகாலட்சுமி இருக்க மாட்டாளுங்கிறார். நீதி ஸ்லோகங்கள்ல போய் யாரு பருஷமா பேசுறாளோ, பிரத்தியார் மனசை சில பேர் அப்படியே கசக்கி விடுவான். பிரத்தியார் மனசை ரொம்ப தாபப்படுத்தி விடுவான் வார்த்தையினாலேயே. அவன் கம்பெடுத்து அடிக்க வேண்டாம், கத்தி எடுத்து குத்த வேண்டாம், வார்த்தையினாலேயே 4-5 நாளைக்கு ஐயோ என்னை பார்த்து இப்படி சொன்னாலே, என்னை பார்த்து இப்படி சொன்னாலேன்னு அந்த ஜீவன் வருத்தப்படும் முடியுமா? பகல் ராத்திரியும் சாப்பிட்றதையும் படுத்துட்டு இருக்கிறதையும் ஐயோ என்ன போய் இப்படி சொன்னாலேன்னு நினைக்கிறா போல வார்த்தையை சொல்லிவிடுவான். அதுக்கு பாருஷ்யம்னு பேர். பருஷமா பேசினாலானா அதுக்கு என்ன அடையாளம்னால் மகாலட்சுமி இன்னும் கொஞ்ச நாள் அவன் கையை விட்டு போறாள்னு அர்த்தம்னு விட்டா. இன்னென்ன காரியம் பண்ணா நானா மகாலட்சுமி இருக்க மாட்டாளாம். குச்சைலினம் தந்தமலோபசாயினம் பஹ்வாசினம் நிஷ்டுரவாக்கிய பாஷினம் சூரியோதயேச்ச அஸ்தமயேச்ச சாயினம் விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம். சக்கரபாணியா இருந்தா கூட மகாலட்சுமி இந்த கெட்ட குணம் இருந்துதானால், ஸ்ரீமன் நாராயணனா இருந்தா கூட டூன் விடுவாலாம் மகாலட்சுமி, உன்னோட பேச மாட்டேன்பாலாம். யாராருன்னால் கிழிஞ்ச வேட்டியை தைச்சு கட்டிக்கிறது, கிழிசலை உபயோகப்படுத்த கூட கிழிஞ்ச தூக்கி போட்டு விடணும். குச்சைலினம் இல்லாதவா ஏதோ ஏழைகள் மரத்தடியில வாழறது அது ஏதோ பண்றதுன்னா இருக்கிறவா வேற மாத்தி கட்டிக்க கூடாதா? அதுவும் சில பேர் மாமா போட்டு இருக்கிற உள்பணியனை பார்த்தா ரவா ரோஸ்ட் மாதிரியே இருக்கு. குச்சைலினம் தந்தம் தீபாவளிக்கு அதையே போட்டுப்பாருன்னு புதுசு மேல போட்டுப்பார். மாமி கேப்பா இந்த தரித்திரம் இந்த பனியனை தூக்கிட்டு உள்பணியன் 2 வாங்கிக்கப்படாத, அதெல்லாம் எதானே நன்னா இருக்கு அப்படின்னா, உள்ளதானடி போட்டுக்க போறேன் அப்படின்பா. உள்ள போட்டான்னு வெள்ளை போட்டான்னு கீழலா போட்டுக்கலாமா? மகாலட்சுமி தங்க மாட்டாள், வந்தாலும் தங்க மாட்டாள். அவனிடத்துல கீழலை உபயோகப்படுத்தினா தங்க மாட்டாள். குச்சைலினம் பல்ல அழுக்காவே வச்சுக்கிறது, பல்ல சுத்தமா வச்சுக்கலைனாலும் மகாலட்சுமி இருக்க மாட்டாளாம். தந்தமலோபசாயினம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அன்றாட நம்மளுடைய விஷயங்களே சாட்டு ஸ்லோகங்கள் சொல்றது. பஹ்வாசினம் சாப்பாடை ஒரு மனுஷன் சாப்பிட போற சாப்பாட்டை ஒரே தரையா தட்டில் போட்டுன்னு சாப்பிட்றது. அப்படி சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடும். போடுறவாள் இருக்கால், வேணும்னா போடுவாள், இல்லை நம்மளே எடுத்து போட்டுட்டாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா தான் தட்டில் போட்டுக்கணும். சிலவங்க சிப்பல் சாத்தியும் அப்படியே வச்சிருமா, இலையில கறியை கொண்டு வந்தா அப்படியே போட்டுருப்பான், குழம்பு கொண்டு வந்தா அப்படியே தான் அத்தனையும் அடிச்சு போட்டுவிடுவேன் எனக்கும்பான். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாதான், அது ஒரு தோஷமா. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். பஹ்வாசினம் 2-3 தரையா போட்டுக்கணும், ஒரே தரையா போட்டு அன்னக்கூட்டம் மாதிரி குமிக்க கூடாது. பஹ்வாசினம் நிஷ்டுரவாக்கிய பாஷினம் இந்த மாதிரி கடுமையா பேசுற, எதிராளி மனசை பேதிக்கிறா போல, ஹிருதயத்தை பேதிக்கிறா போல பேசுறது. சூரிய உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் தூங்குறது. சூரியோதயேச்ச அஸ்தமயேச்ச சாயினம் இவாள்கிட்டெல்லாம் மகாலட்சுமி இருக்க மாட்டா. விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம், சக்கரபாணினம் அப்படி ஸ்ரீஹி விமுஞ்சதி. சக்கரபாணியா இருந்தாலும் இந்த தப்ப பண்ணாரானால் அவர்கிட்ட இருக்க மாட்டாலும் மகாலட்சுமி. கடுமையா பேசக்கூடாது. சதுநித்தியம் பிரசாந்தாத்மா இதெல்லாம் பழகி